ஹலோ மக்களே, மே 8ஆம் தேதியோட சிறகடிக்க ஆசை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இதில் விஜய் இப்போ தான் மீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, மீனாவோட அருமை பெருமைகளை இனிமேல் தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இங்கே இவர் அண்ணாமலை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு மீனா குடும்பத்திற்கிட்ட உறவுகளோட அன்பு தான் ரொம்ப பெருசானது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி உறவுகள்லாம் கிடைக்காது. நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப கவலையா வந்தேன், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு, பணத்தை விட உறவுகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப மனவேதனையோட வெளியே வந்தேன், இதுக்கடுத்து நமக்குன்னு யாரும் இருக்கான்னு நினைச்சு வந்தேன். ஆனா எனக்கு நீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குன்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உறவுகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இவங்க மீனா குடும்பத்தை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்னை இவ்வளோ ஓசரணை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து விஜயா பற்றியும் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு நல்ல குடும்பத்தை விஜயா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை இந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்பாளா, இல்லை உங்களை அவள் ஒரு மனுஷியாக தான் மன்னிச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அண்ணன் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், எங்கள் பொண்ணு என் பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், மாப்பிள்ளை தான் காரணம், இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல அதுவே எங்களுக்கு போதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா இவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. விஜயா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதே பழைய வீட்டில் இருந்துச்சுன்னா மீனா எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னே அவங்க தான் விஜயா தான் அந்த வீட்டு ராணியாக இருந்தாங்க. அப்போ மீனா அவங்களுக்காக எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. இவங்க ஏதோ பெரிய மகாராணி மாதிரி இருந்து மீனா கிட்ட வேலையெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இப்போ ஸ்ருதி வீட்டில் அதெல்லாம் நடக்குமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்களும் காலைல எந்திக்கிறாங்க. இவங்க சொகுசு வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே மதிக்க கூட மாட்டாங்க யாரும், காசு பணம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. காலைல என்ன வேணும், காஃபி வேணுமா, எது வேணுமா, யாரும் எதுக்கிட்டையும் கேட்கல. அதுக்கடுத்து வெளியே அங்கே எங்கே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சுற்றி வராங்க. என்ன ஆண்டி நைட்டு நிம்மதியாக தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தாம்மா தூங்குனேன், ரூமெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இது உங்கள் வீடு மாதிரி அத்தை ஆண்டி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் டிவி ரொம்ப போர் அடித்தா டிவி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க, இது உங்கள் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சரிம்மா. அதுக்கடுத்து இவங்க ஸ்ருதியோட அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் சாப்பிட உட்காந்துட்டு முதல்ல காய் எல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து அப்பளம் பார்க்குறாங்க, வித்தியாசமாக இருக்குது. அப்பளமே பூரி மாதிரி பெருசாக இருக்குது. அப்புறம் பார்த்தா சாதம் பார்த்தா அவங்க கேரளா, அவங்க வேற ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மட்டை அரிசின்னு சொல்லி ஏதோ ஒரு ஹெல்த்தியானதாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னாங்க. இது அரிசி தான், இது என்ன சாதம் இல்லையா, இது என்னது அப்படின்னாங்க. ஐயோ சம்பந்தி இது சாதம் தான் அப்படின்றாங்க. இது என்ன சாதம் அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, இது ஆர்கானிக் கூட, இதுதான் எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம், இதுதான் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டை அரிசியா, நீங்கள் இந்த சீரக சம்பா அரிசி பொன்னி அரிசிலாம் வாங்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது எப்படி இருக்கும், அது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், இது பாருங்க இந்த மட்டை அரிசி, இதை பாருங்க, இது ஒரு கை எடுத்தாலே 1 கிலோ வரும் போலயே, ஏதோ யானைக்கு பிடிச்சு கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே பொன்னி அரிசினா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துக்காட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொன்னி அரிசினா அது எவ்வளோ பார்க்கவே அழகா இருக்கும், சாப்பிடவும் ஆசையா இருக்கும் அப்படின்றாங்க. ஐயோ சம்மந்தி அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை, இதுதான் நல்லது உடம்புக்கு, இதெல்லாம் நீங்க என்ன சம்மந்தி வந்ததுலேருந்து அது இதுன்னு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க, எது எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க, காஃபினா பால் சேர்க்காம குடிக்க மாட்டேன்றீங்க, இப்போ அரிசினா இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றோம், ஆனா அதை இது சாப்பிட மாட்டேன்றீங்க என்ன. ஒன்று அதுக்கடுத்து ஸ்ருதி சொல்றாங்க, ஐயோ அம்மா எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க, அவங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு பழகுறாங்க, போக போக பழகிப்பாங்க, நீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி இல்லை எனக்கு ரவி அம்மா நான் உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணி தரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இவங்க உடனே அவங்க மாப்பிள்ளைய ஆஃப் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் பழகுவாங்க, அதெல்லாம் என்னைக்குனாலும் பழகிதான் ஆகணும், நீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து இதெல்லாம் எனக்கு ஜீரணமாகாது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா, நாங்கெல்லாம் இந்த அரிசியை சாப்பிட்டு உயிர் வாழ இல்லையா, யானைக்கு பிடிக்கிற மாதிரின்னு சொல்றீங்க. உடனே அவங்க பொன்னி அரிசி மல்லிகைப்பூன்னு சொன்னோன்னே இவங்க கேட்கேன்னு 2 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா வீட்டில் பூக்காரி இருக்கிறான்னு எல்லாத்துக்கும் பூ வச்சே எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா சம்மந்தி அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கொஞ்சம்
இவங்க என்ன வந்ததுலேருந்து இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்கும். ரவி வந்து அம்மா எனக்குமே இந்த அரிசி முதல்ல பிடிக்கலம்மா, ஆனால் எங்கள் ஹோட்டல் மெனுவில் இது இருக்குது, இது போக சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க சுற்றி வந்துட்டு இந்த மீன் குழம்பை இப்படி வச்சு இந்த சாதத்தை இப்படி சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கமாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து எனக்கு இல்லை, எனக்கு ஜீரணமாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே ஐயோ சம்மந்தி, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய்க்கு வந்து கோவம் வருது. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னடி நான் உன் வீட்டில் வந்து தங்குறேங்கிறதுக்காக நீ என்னத்தை கொடுத்தாலும் அதைத்தான் திங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனசுக்குள்ள அப்படி நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு வேற வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மீன் குழம்பு எடுத்து ஊற்றுறாங்க. இல்லை போதும், எனக்கு தேவையே போதும், இதுவே அதிகம், நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போதான் மீனோட அருமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயாவுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு. இங்கே நைட் ஆகுது. மனோஜ் வந்து நல்லா படுத்து அவன் புது கட்டிலெலாம் வாங்கியிருக்காங்கல்ல, புது பெட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சந்தோஷ் ப்ரோ வந்து அவர் காலடியில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சந்தோஷ் ப்ரோ வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டோன்னே மனோஜுக்கு வந்து என்ன மோட்டர் ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்களா என்ன, மோட்டர் எங்கேயாவது ஓடுதா என்ன நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி இவர் வேற எந்திரிச்சு பார்க்குறாரு. அடுத்து பார்த்தா சந்தோஷ் ப்ரோ தான் கொரட்டை விட்டுட்டு இருக்கிறாரு நல்ல. ஒன்று அதுக்கடுத்து அவர் கொரட்டை மட்டும் விடலை, கையை வேற தூக்கிக்கிட்டு இருக்காரு யானை மாதிரி. அப்பப்போ தூக்கத்தில் தூக்குற வியாதி வேற இருக்கு போல அவருக்கு. அவர் பாட்டு தூக்கிட்டே இருக்காரு. உடனே மனோஜ், டே இப்படி நீ பண்ணனா எனக்கு எப்படிதான் எனக்கு தூக்கம் வரும், சந்தோஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் தான் முதல்ல சொல்லிட்டானே, நான் நைட்டு தூங்கினா காலையில தான் எந்திரிப்பேன், இடையிலலாம் நான் எந்திரிக்க மாட்டேன், என்ன ஆனாலும் இடியே விழுந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இவனை நான் கூப்பிடாம இருந்திருக்கலாம் போலியே, நான் பாட்டு நிம்மதியா படுத்து தூங்கியிருப்பேனே, தேவையில்லாம நானே என் சொந்த காசுல சூனியம் வச்சிட்டேனா அப்படின்னு நினைச்சு மனோஜ் வந்து புலம்பிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கான். புலம்பிட்டு ஐயோ தூங்காத, நான் தூங்கணுயா, நான் நிம்மதியா, நான் காலைல வேலையா பார்க்கணுயா, நிம்மதியா நான் தூங்கணுயா, அதுக்கு நீ இப்படி சத்தம் போடாம தூங்குயா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே அவர் வந்து தூக்கத்துல சந்தோஷ் ப்ரோ வந்து லெக் பீஸ் வைங்க ப்ரோ, ரைத்தா வைங்க ப்ரோ, பிரியாணி போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கான். தூக்கத்துல அவர் பாட்டு ஏதோ சந்தோஷ் ப்ரோ வந்து வளரிட்டு இருக்கிறாரு. உடனே இவர் வந்துட்டு மனோஜ் வந்து ஐயோ எனக்கு தூக்கம் வேற போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவனை கூப்பிடாம இருந்தா நான் கூட நிம்மதியாக தூங்கியிருப்பேன் போல, இவனை கூப்பிட்டு நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு திரும்பியும் வந்து மனோஜ் வந்து புலம்பிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் பார்த்தா எலி சவுண்டு வேற கேட்குது. உடனே அதுக்கடுத்து அவன் தான் முதலே சொல்லிட்டானே சந்தோஷ் ப்ரோ, இங்கே எலிகள்லாம் நிறைய சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கீச்சு கிச்சு கிச்சு கிச்சுன்னு எலி சவுண்டு வேற கேட்குது. உடனே இவங்க என்னடான்னு எந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒரு பெரிய குண்டு எலி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ இதை தான் அந்த சொன்னானா, சந்தோஷ் ப்ரோ எந்திரியா, எலி வந்துச்சு, அதை புடியா எந்திரியான்னு திரும்பியும் அவனை சந்தோஷம் வந்து கூட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்காரட்டா அங்கே உட்காரட்டா. அதுக்கடுத்து கட்டில் ஏறிக்கு வந்துட்டான். சந்தோஷ் எந்திரியா, எலி வந்துருச்சியா, எந்திரியா, என்னைய காப்பாத்தியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே அதுக்கடுத்து இவனே அந்த எலிப்புரியை எடுத்துட்டு எலியை பிடிக்கிறதுக்காண்டி இங்கேயும் அங்கேயும் வந்து மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அண்ணாமலை வீட்டில் வந்து அண்ணாமலை நைட்டு நல்லா தூங்கிட்டாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பாய் தலைகணியில் எடுத்துட்டு நாங்கள் மொட்டை மாடியில் போய் தூங்குறோம், நீங்களும் சத்யா நீயும் அத்தையும் இங்கே ரூமில் தூங்குங்க அப்படின்றாங்க. உடனே இல்லை மாப்பிள்ள, நாங்கள் 2 பேரும் மாடியில் போய் தூங்குறோம், நீங்கள் ரூமில் தூங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் மாடியிலே தூங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை கூட்டிட்டு மாடிக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மீனா இன்னைக்கு அப்பா நல்லா தூங்குவாரா என்னன்னே தெரியல அப்படின்னாங்க. அவர் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் அவர் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள நிறைய பயம் இருக்கு, நிறைய வருத்தம் இருக்கு, அவர் நிம்மதியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, மாமா வந்ததுல இருந்து முகமே சரியில்லை, அத்தை வேற அங்க என்ன பண்றாங்களோ, அவங்க என் பேரை சொல்லாம ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனாலும் ஒரு நாளைக்கு 100 வாட்டி மீனான்னு கூப்பிடுவாங்க, இன்னைக்கு அவங்க பேச்சு கேட்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மாமியார் மேலே அவ்வளோ அன்பாயிட்டா உனக்கு, உன்னை எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, இருந்தாலும் எங்கள் அம்மாவை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவரும் முத்துவும் அவங்க அம்மாவை பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா நம்ம வீட்டில் அந்த சேர்ல உட்காந்தா எப்படி கெத்தாக இருக்கும், மாசா அப்படி மகாராணி மாதிரி இருப்பாங்க, அவங்கள சுற்றி அவங்க புருஷன் பிள்ளைங்க மருமகன்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரு ஆள் பலத்தோட அப்படி கெத்தா அந்த சேர்ல உட்காந்து ஆடும்போது எவ்வளோ கௌரவமா இருக்கும். ஆனா சுத்தி வீட்டுல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, சுத்தி வீட்டுல அப்படிலாம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முத்து வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, சுத்தியும் அப்படியெல்லாம் விட மாட்டா, ரவியும் அப்படிலாம் விட மாட்டாங்க, அவங்க 2 பேரும் அத்தையை நல்லபடியா பாத்துப்பாங்க,
நம்ம 2 பேரும் தான் இந்த வீட்டுக்கு வாங்கன்னு எவ்வளவோ கூப்பிட்டோம், அவங்க தானே வரல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு சுத்தியை பற்றியும் தெரியும், ரவியை பற்றியும் தெரியும், ஆனால் அவங்க அம்மா அப்பா அப்படிலாம் கிடையாதே, அவங்க வீட்டில் அப்படிலாம் கெத்தாலாம் இருக்க முடியுமா, அவங்க சொல்கிறது தானே கேட்டுட்டு இருக்க முடியும், அம்மாவுக்கு வேற அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, ஒழுங்கா நம்ம கூடயே அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட முத்துவும் மீனாவும் அத்தை இங்கே வந்திருந்தா உண்மையா விஜயா வந்து மீனா வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க வீட்டில் எப்படி மகாராணியா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்திருப்பாங்க, அவங்க தான் காசு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜயாவை பற்றி இவங்க நைட்டெல்லாம் பேசிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து மாமாக்கு இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வீடை திருப்பிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன், நம்ம எப்பாடு கஷ்டப்பட்டாது நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம குடும்பம் இப்படி செதறி கிடக்கு, இதை நம்ம சீக்கிரமே ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இவர் முத்து சொல்கிறாரு, எனக்கு இனிமேல் பசி தூக்கம் எதுவும் இல்லை, வீடை திரும்ப எடுக்கணும், உழைக்கணும், வீடை அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து வீடை திருப்பணும், இதுதான் என்னோட இப்போ மெயின் விஷயமே இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தா சிந்தாமணி வந்துட்டு அவங்க ஆளுகள் அனுப்பி யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வர சொல்கிறாங்க. அவங்க ஆட்கள் அந்த அண்ணாமலை வந்து முத்து மீனா வீட்டுக்கு போயிட்டு மீனா வீட்டில் இருக்கான், இங்கே பார்த்தா அது மாமியார் அது கூட போயிருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது ஏதோ சின்ன மருமக வீட்டுக்கு போயிருக்கான், இவன் மனோஜ் அவங்க கம்பெனியில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு வந்து சொல்லியிருக்கோம். குடும்பம் செதறிடுச்சல்லடா, எனக்கு இப்போ தாண்டா சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதும்டா, அந்த குடும்பம் செதறி போச்சுல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரோகிணி வராங்க. வாமா ரோகிணி, எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், அந்த குடும்பம் எப்படி செதஞ்சு போச்சு பாத்தியா அப்படின்னாங்க. ஆமா ஆண்டி, எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் வீடு போனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் உனக்காக தானே ரோகிணி பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ரோகிணிக்காக பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போடுறாங்க. நீ மட்டும் இப்போ மனோஜோட ஒன்றா இப்போ அவனுக்கு கொஞ்சம் நீ கருணை காட்டி அவனை கொஞ்சம் கேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவன் ஈஸியாக அவன் வலையில விழுந்துருவான். அடுத்து உன்னை அந்த குடும்பமே சேர்த்து மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சதுல, ஆனா நீ மனோஜோட சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்காக தான் இவ்வளவும் பண்றேன், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து இவங்க ரோஹிணியை வந்து மனோஜோட சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன தப்பு வேணா பண்ணியிருக்கட்டும், ஆனா மருமகளை எப்படி வீட்டு விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு சாதகமா பேசுற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா மறுநாள் வந்து இவங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது எல்லாருமே பூட்டிட்டு போகிறாங்க, அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே சாவி போட்டு பூட்டிட்டு போகிறாங்க. உடனே இது வந்து இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் என்ன திருடிட்டு போக போகிறேன்னா, நான் என்ன கொள்ளக்காரியா இல்லை திருடக்காரியா அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஜயா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நான் என் வீட்டுக்கு நான் உன்னை வராதன்னு சொல்லலை, நீ வரதா இருந்தால் உன் புருஷனோட வா, இல்லை உன் புருஷன் இருக்க இடத்துக்கு நீ போ, அதை விட்டுட்டு இப்படிலாம் நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ ரியலைஸ் பண்ணி மீனா வீட்டுக்கு விஜயா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதே ஸ்ருதி வீட்டிலே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. நம்ம சலங்கை ஒலி மெகாத்தொடரும் போட்டுட்ருக்கோம், ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். சீரியல் குட்டிடுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.